தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் கனமழை வெள்ளத்தில் 3000 எல்பிஜி சிலிண்டர் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. ராய்காட் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. படல்கங்கா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அருகே இருந்த எல்பிஜி சிலிண்டர் ஆலையில் காட்டாற்று வெள்ளம் புகுந்தது. அதில் ஆலை முழுவதும் சின்னாபின்னமானது. ஆலையில் வைக்கப்பட்டிருந்த 3000 எல்பிஜி சிலிண்டர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சிலிண்டர்களில் பெரும்பாலானவை எரிவாயு நிரப்பப்பட்டதாக HPCL நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆற்றில் கரையோரம் ஒதுக்கும் சிலிண்டர்களை பொதுமக்கள் யாரும் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் எனவும் அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் அளிக்குமாறும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் கனமழை வெள்ளத்தில் 3000 எல்பிஜி சிலிண்டர் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. ராய்காட் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. படல்கங்கா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அருகே இருந்த எல்பிஜி சிலிண்டர் ஆலையில் காட்டாற்று வெள்ளம் புகுந்தது. அதில் ஆலை முழுவதும் சின்னாபின்னமானது. ஆலையில் வைக்கப்பட்டிருந்த 3000 எல்பிஜி சிலிண்டர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சிலிண்டர்களில் பெரும்பாலானவை எரிவாயு நிரப்பப்பட்டதாக HPCL நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆற்றில் கரையோரம் ஒதுக்கும் சிலிண்டர்களை பொதுமக்கள் யாரும் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் எனவும் அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் அளிக்குமாறும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் கனமழை வெள்ளத்தில் 3000 எல்பிஜி சிலிண்டர் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. ராய்காட் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. படல்கங்கா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அருகே இருந்த எல்பிஜி சிலிண்டர் ஆலையில் காட்டாற்று வெள்ளம் புகுந்தது. அதில் ஆலை முழுவதும் சின்னாபின்னமானது. ஆலையில் வைக்கப்பட்டிருந்த 3000 எல்பிஜி சிலிண்டர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சிலிண்டர்களில் பெரும்பாலானவை எரிவாயு நிரப்பப்பட்டதாக HPCL நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆற்றில் கரையோரம் ஒதுக்கும் சிலிண்டர்களை பொதுமக்கள் யாரும் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் எனவும் அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் அளிக்குமாறும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.